ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தன் புகழ். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈசா வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈசாவுக்கு வண்டியில் வரலான்னு பார்த்தோம். பஸ் ரூட் போடலாம், அப்போ தான் யூஎஸ்க்கு வெளியேருந்து வரவங்க ஈஸியாக இருக்குங்கிறக்காக பஸ் ரூட் போட்டிருக்கோம். அதாவது காந்திபுரம் டு ஈசா த்ரூவாக வண்டி நிறையாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் 6:30 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி மட்டும் ஈசா டு காந்திபுரம் பஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பஸ்ஸுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம். காந்திபுரம் டு ஈசா, ஈசா டு காந்திபுரம் த்ரூ வண்டி இருந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ரேட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது ரெட் கலர் பஸ்னால் 40 ருபீஸ் கேட்டாங்க. க்ரீன் கலர் பஸ் 50 ருபீஸ் தான் வருது. ஆனால் ஒர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸா போகலாம். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுவாணிக்கு முன்னாடி ஒரு 5 கிலோமீட்ரு. அதாவது இதை தாண்டி தான் சிறுவாணி போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சிறுவாணினா நம்ம கோவை குற்றாலம். ஈசாக்குள்ளேயே பஸ்ஸு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கேயும் இறங்க வேண்டாம், எதுவும் நடக்கவும் வேண்டாம். ஈசாக்குள்ளேயே பஸ் போயிடும். ஈசாக்குள்ளே பஸ் போன உடனே அதாவது பஸ்ஸு வந்து ஈசா பின் சைலேருந்து, அதாவது பின் சைடு ஆதியோகி பின் சைட்லேருந்து பஸ்ஸு உங்களை ஃப்ரெண்ட்லேயே இறக்கி விடும். இறக்கி விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆதியோகி ஸ்டாச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைடில் வந்தீங்கன்னா இந்த மாட்டு வண்டி நம்ம வீடியோவில் பின்னாடி காட்டியிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டு வண்டியில் இருக்குது. மாட்டு வண்டிக்கு 10 ரூபா வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாட்டு வண்டி கரெக்டாக உங்கள் ஜானலிங்கத்துக்கிட்ட கொண்டு போய் விட்டுரும். அதாவது என்ட்ரன்ஸில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வீடியோவில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி செல்லு எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஜானலிங்கா, லிங்க பைரவி, அதுக்கப்புறம் சந்திரகுலா, சூரியகுளம். சந்திரகுளம்ங்கிறது வந்து பெண்கள் குளிக்க வேண்டியது, சூரியகுளம் வந்து ஆண்கள் குளிக்க வேண்டியது. அந்த சூரிய குளத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து அவங்களே காட்டுவாங்க. அந்த ரூமில் வச்சுட்டு நம்ம போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த குளத்தில் குளிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு டவல் எக்ஸ்ட்ராவாக கொண்டு போய்க்கிங்க, அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஈசாவில் வந்து வேறு தியானலிங்கா, அதுக்கப்புறம் லிங்க பைரவி கோவில், இது ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு. தியானலிங்கா போனப்போ சுத்தம் சைலண்ட்டாக நீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இந்த வெள்ளிங்கிரி மலை சுற்றி இருக்க நடுவில் இவ்வளோ பெரிய சிலையை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒர்த்தான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது லீவு கிடச்சிச்சின்னா நல்லா ஃபேமிலியோடு போகிறதுக்கான நல்ல பிளேஸ் தான். ஆனால் போகும்போது ஃபுட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அங்கே ஃபுட் இருக்குது, ஆனால் நம்மளோட காஸ்ட்டுக்கு இருக்குமான்னு தெரியாது. கொஞ்சம் ஹைலைட்டாக ரேட் அதிகமாக தான் ஃபுட்டெல்லாம் இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்லலை. இதை ஒரு சாங்கோட கேட்போம். ஏன்னா இந்த சாங் தான் கேட்டே இருந்துச்சு. योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय सर्वेश्वराय सदाशिवाय महादेवाय नमः महादेवाय नमः महादेवाय नमः योगेश्वराय महादेवाय त्रयम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय
நந்தனுக்கு